योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। மதுரை மாநகரத்தினுடைய நாகமலை அடிவாரத்தில் இருக்கின்ற மீனாட்சி பட்டியிலே இன்றைக்கு பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய 106வது ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. பரமசிவம் ஜெயா தம்பதியருக்கு என் முதல் வணக்கம். அப்படியே அவங்க காட்டு. ஏனென்றால் இந்த ஊருக்கு யோகியை அறிமுகப்படுத்திய தம்பதிகள் இந்த தம்பதிகள். இன்னைக்கு இருளனை உற்சாகப்படுத்தி யோகியை வணங்கு என்று சொல்லி வழிகாட்டியவர். எனவே இந்த தம்பதியருக்கு நம்ம எல்லாரும் நடக்கிறது அவங்கதான் மூலகாரம். அந்த தம்பதியருக்கு இந்த வணக்கம். நாங்கள் கடந்த ஓராண்டு இருளனுக்கு வராது ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் விடாமல் என்னவோ தெரியல, மீனாட்சி குட்டி எங்களை ரொம்ப பிடிச்சி. மீனாட்சி குட்டி எங்களை விட மாட்டேன். அப்படி ஒரு ஏதோ பழைய பூர்வ ஜென்மத்து உறவு போல எல்லாம் உங்க ஜோடியெல்லாம் பார்த்தா எங்க சொந்தக்காரங்க மாதிரி இருக்கு. என்னுடைய நெருங்கிய உறவுகளாக தெரியுது. அதனால தொடர்ந்து வருவோம். நீங்க வராதுன்னு நாங்கள் வருவோம், நீங்க வராதுன்னு நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா எங்க கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது யோகி நமக்கு தந்திருக்கிற ஒரு அருள். இது என்னுடைய குழந்தைகள், நீங்க மாசத்தோடு போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த குழந்தைகளை நீ விட்டுறாத, தொடர்ந்து இந்த குழந்தைகள் கூட நீ போயிட்டு வந்து சொல்றேன். இதுதான் உண்மைமா, இதான் உண்மை. நாம ஒரு குடும்பம், நம்ம எல்லாம் யோகிராம் குடும்பம். நம்ம என்ன குடும்பம்? யோகிராம் குடும்பம். அதனால நம்ம அப்படி 2 மாசத்துக்கு ஒருக்க நாங்க வந்துருக்கிறோம். பல ஊர்கள் போறதுனால ஆல்டர்னேட்டிவ் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்க வந்துட்டு. இன்றைக்கு எனக்கு அருமையான தலைப்பு யோகியும் மதுரை. முதல்ல நமக்கு என்ன தெரியும், நான் தம்பியலங்க கொஞ்ச நேரம் எது பேச கூட நீ சொல்லுங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பின்னாடி நான் 1 வருஷம் எனக்கு கிளாஸாகவும் எடுக்க போறேன். இப்போ ஒரு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நமக்கு ஒரு பிறப்பு இறைவன் தந்திருக்கான். இந்த ஊர்ல பிறக்கணும், இந்த பெற்றோர்களுக்கு பிறக்கணும்னு நீ எனக்கு கேட்டுட்டா வந்த அஜிதா வந்து நான் இருளன் தான் பிள்ளையா போயிருவேன் அப்படி இல்லைங்க. முருகத்தை கேட்டா வந்தா பிறந்தா இருளன் அஜிதான் பிறந்தா அவனுக்கு யோகி கும்பிடுறான். அப்ப நம்ம வந்து நம்முடைய பிறப்பு நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, நம்ம பெற்றோர்கள் நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, எந்த ஊர்ல பிறக்கணுங்கிறதையும் தீர்மானிக்கிறது இல்லை. அப்போ இதை யார் தீர்மானிக்கிறாங்க? இறைவன் தீர்மானிக்கணும். நம்ம எங்கு பிறக்கணும், எப்போது பிறக்கணும், யாருக்கு குழந்தையாக பிறக்கணும் என்பதை இறைவன் தான் தீர்மானிக்கிறார். அதனால நம்ம பிறந்த ஊருக்கு ஒரு பெருமை, உங்களுக்கும் உங்க ஊருக்கு ஒரு லிங்க் உண்டு தெரியும். நம்ம பிறந்த ஊருடைய அருமை தெரியும். உங்களுக்கு கூட குட்டி சிக்கு சக்கானூரணி மீனாட்சிப்பட்டி எல்லாம் சேர்ந்து மதுரை தான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கே மதுரை தான். இது மதுராபுரி தான். இந்த இடம் வந்து மதுராபுரி, இது மதுரை தான். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கிமுல இருந்து இருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உங்க மதுரையினுடைய வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகுது. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்த மதுரையில் ஒரு நகரம் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள். மௌரியன் இருக்கான்ல, மௌரியன் கைதுகை நம்ம ஊர்ல மௌரியனே இருக்கான். இந்த மௌரிய பேரரசு எழுதின குறிப்புல மதுரை தென் மதுரை, இந்த மதுரைக்கு பேர் வருது. மெகஸ்தனிஸ் என்பவன் வெளிநாட்டுல இருந்து வந்தான், அவன் குறிப்புல மதுரை வருது. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2500 வருஷம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே மதுரைன்னு ஒரு நகரம், அப்ப கூட ஊரு சொல்லல, மதுரைங்கிற நகரம், இங்க ஒரு பெரிய நகரம் இருந்ததை பற்றி வடநாட்டில் பேசக்கூடாது. தம்பி திரும்ப எவ்வளவு நல்ல விஷயம் பேச. மதுரைக்கு 2500 வருஷம் ஆகுது. அதனுடைய பழமை நமக்கு தெரிஞ்ச வரலாற்று ஆவணத்துல 2500 வருஷத்துக்கு முன்பே இங்க இதை மதுரை நகரம் தான் குறிக்கிறான். இது கிராமம் கிடையாது, பட்டி கிடையாது, இது நகரம், மதுரை நகரம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அப்போ அவ்வளவு தொன்மையான ஒரு ஊர்ல சாமி நமக்கு பிறப்பிட்டார். இவர் அதுக்கு நன்றி சொல்லணும். அதுமாதிரி இந்த வைகை நதி பற்றியும் வரலாறு முழுக்க அந்த வைகை நதி வரும். மதுரை வந்துட்டாலும் என்ன வந்துடும்? வைகை வந்துடும். ஏன்னா வைகை ஆற்றம் கரையில் வந்த ஊர் தான்
மதுரை மாநகரம். நம்மளாம் வைகை தண்ணி குடிச்சு தான் வளர்றோம். நாங்களாம் தாமிரபரணி தண்ணி குடிச்சு வளர்றோம். நீங்களாம் வைகை குடிக்கிறது தான். பாரதி சொன்னா தம்பி, காவிரி தென்பண்ணை பாலாறு புகழ் கண்டதோர் வையை பொருணை நதி மேவிய ஆறு பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. பாரதியார் தமிழ்நாடை பற்றி ஒரு பாட்டு எழுதிட்டார். என்ன தமிழ்நாடு? காவிரி தென்பண்ணை பாலாறு. காவிரியோடு தான் திருச்சி பக்கத்துல தென்பண்ணை, நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல தென்பண்ணை யாரோட திருக்கோவிலூர்ல. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்ட. ஆனா இந்த மத்த நதிக்கெல்லாம் சொல்லாத ஒரு வார்த்தை வையைக்கு மட்டும் சொல்றான். தமிழ் கண்டதோர் வையை நாங்க கூட சேர்த்துக்கிட்டோம் பொருணை நதி. உங்க ஊரே எங்க ஊரே பாரதி சேர்த்துக்கிட்டா. ஏன்னா அவன் பிறந்த ஊர் எங்க ஊர்ல, பிறந்த ஊரை விட மாட்டான்ல. தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. தமிழை கண்ட ஊர் எது? வைகையும் பொருணை. தமிழை வளர்த்த மண் இந்த வைகை. சங்ககாரம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் உங்கள் மதுரை மண். அங்க உங்களுக்கு பிறப்பு. அதுக்கே முறை இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த மதுரையில் வையை ஆற்றங்கரையில எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததற்காக இறைவான். மற்ற கஷ்டத்தெல்லாம் விடுங்க, சண்முக சுந்தரராஜ் கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் போகும். நம்ம எதுல இருக்கணும்? நம்மளை வைகை நதிக்கரையில் பகவான் இன்றைக்கும் வாழ வைத்திருக்கிறார். அதற்கு முதலில் நன்றி சொல்றேன். அதனால மதுரை மக்கள் முதல்ல நமக்கு இந்த பிறப்பு கொடுத்த இந்த இடத்திற்காக நன்றி சொல்லணும். நீங்க அவ்வளவு பெரிய 2500 வருஷ பாரம்பரியத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். அந்த அந்த பெருமிதம் நீங்க சாதாரண ஆள் இல்லை. ஒரு பெரிய பாரம்பரியத்தினுடைய இன்றைய தலைமுறை, இன்றைக்கு அதனுடைய முகமா நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த ஒரு பெருமிதம் உங்களுக்கு வரல. வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன கஷ்டங்கள், தோல்விகள், கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இது இருக்கும் சார். இதெல்லாம் இருக்கும் ஒரு சைடில். தூரம் இதுக்காக நீ பிறந்திருக்கிற. இதற்கும் அப்பால் நீ உயர்ந்தவன், இதற்கு மேலாக நீ ஒரு மிகப்பெரிய பிறப்பு எடுத்தவன். அந்த அந்த எண்ணம் வேணும். காரணம், நான் மதுரையில் பிறந்தவன், நான் வைகை ஆற்றி நீரை. நீ இங்க கடற்கரை தோணாலும் வைகை தான் இங்கே வருது. நீ இங்க தோணா உங்க ஊர் கடற்கரை நினைக்காத, உங்க ஊர் நினைக்காது. எல்லாத்துக்கும் அடியில் வைகை தான் ஓடிட்டு இருந்தா. ஒரு நதி மேலே ஓடுதுன்னா அந்த நதிக்கு கீழே அடி நீரோட்டம் நிறைய இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டருக்கு இருக்கும். எங்க தாமிரபரணி 7 கிலோமீட்டருக்கு எங்க ஆழ்வார்ல ஓடுறான்னா எங்க ஊர் 7 கிலோமீட்டருக்கு இருக்கு. ஆனா அடி நீரோட்டம் பார்த்தா 7 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஒரு நதி ஓடுதுன்னா நதிக்கு அடியில இந்த பக்கமும் அந்த 2 பக்கமும் அந்த குட்டி குட்டி நீரூற்று இருக்கும். அதனால எங்க குடிச்சாலும் அது என்னன்னா வைகை தான். மதுரையினுடைய ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யார் வாழ்ந்தாலும், யார் தண்ணீர் எடுத்தாலும், போர் போட்டு எடுத்தாலும் அது வைகை நதி. தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. ஏன்னா அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு மதுரையிலே நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கீங்க. அதுக்கே போல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த மதுரையை பற்றி யோகி ரொம்ப புகழ்ந்து, குறிப்பா நம்ம யோகிராம் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க ஊர்ல ஒரு பெருமை இருக்குங்க. நீங்க சிவபெருமானுக்கே பொண்ணு கொடுத்தாரு. நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள். சிவபெருமான் அவன் எங்க இருக்காரு? கைலாசத்துல இருக்காரு. கையில உங்களுக்கு மாப்பிள்ளை இங்கன்னு நீங்க பாக்கலாம். அப்பவே ஃபாரின்ல பாத்துருக்கீங்க. நம்ம அந்த காலத்துல மாப்பிள்ளை எல்லாம் இங்கனைக்குள்ள பார்ப்போம். நமக்கு 56 பட்டின்னு சொல்லுவோம். 56 பட்டிக்கு நான் தான் செய்யணும். அதே பெருசு 56 பட்டினா நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணோம்? மறுமனை எங்கேருந்து பிடிச்சோம்? கைலாசில இருந்து பிடிச்சோம். அப்ப பரமசிவனுக்கே பொண்ணு கொடுத்த ஊர் நீங்க. நீங்க பெரிய சம்பந்தக்காரங்க, நீங்க பெரிய சம்பந்திகள். நீங்கள் பரமசிவனுக்கே பெண் கொடுத்த சம்பந்திகள். மீனாட்சி நம்முடைய பெருமையே என்ன? நம்முடைய பெருமையே என்னது? மீனாட்சி. நம்ம மீனாட்சியினுடைய குழந்தைகள். நம்ம அந்த மீன் பாண்டியருடைய கொடியில் என்ன இருந்துச்சு? மீன் சின்னம். நம்முடைய மீனாட்சியுடைய கண் எப்படி இருந்து? கயல் விழி. அதான் மீனாட்சி. தமிழ்னா கயல் விழி, மீன் போன்ற விழி உடையவள். எனவே அந்த மீனாட்சியை நீங்க பரமசிவருக்கு கொடுத்தோங்க. அதனாலதான் பரமசிவன், நம்ம பரமசிவன் நம்ம மருமகன். சிவன் யாரும் இல்லை, நம்ம மருமகன். நம்ம வீட்டுக்கு வந்த மருமகன். எவ்வளவு உரிமை பாருங்க. சிவபெருமான் யாருங்க? உங்க மருமகன். எங்களால விட நீங்க ரொம்ப நெருக்கம். நாங்கள் சிறந்த சைவங்கள்லாம் வந்து ஓ நம்ம சிவாய நம்ம சிவாய் இருக்குவோம். என்னால் எங்களுக்கு ஒரு அந்நியம் தானே, உங்களுக்கு அப்படி இல்லை. அது எங்கள் ஊர் மருமன் தானே, எங்கள் பிள்ளை தானே கட்டினா அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு உரிமை ஜாஸ்தி. எங்களை விட உங்களுக்கு சிவன் மேல மதுரைக்காரங்களுக்கு உரிமை. இது உண்மை, இது வரலாறு உங்களுக்கு ஜாஸ்தி. அதனாலதான் என்ன சொன்னாங்க? தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுக்கு பேர் தென் மதுரை. வடக்கு ஒரு மதுரை இருக்கு, அது வந்து கிருஷ்ணன் தோன்றிய இடம், கண்ணன் வாழ்ந்த இடம், அதான் வட மதுரை. இது வந்து தென் மதுரை. தெற்க ஒரு மதுரை இருக்கு. தான் இது. அதனாலதான் சிவபெருமானுக்கு என்ன போற்றி சொன்னாங்க? தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டு மக்கள் வணங்குகின்ற சிவனே நீதான் எந்நாட்டுக்கும் இறைவனாய் இருக்கின்றாய். அப்போ உலகம் முழுக்க வணங்குதற்கு ஒரு தெய்வத்தை தந்த நாடு இந்த தென்னாடு. அதனுடைய தலைநகரம் மதுரை. அந்த பெருமை உங்களுக்கு வருது. உலகமே வணங்குகின்ற சிவனை ஒரு தெய்வமாக எடுத்து தந்த பெருமை
இந்த தென்பாண்டி சீமைக்கு உண்டு. அதனுடைய தலைநகரம் மதுரை. அங்கே நீங்க குடியிருக்கீங்க. நீங்க சோழர்களை பார்த்தா அவங்க தலைநகரம் அப்பப்போ மாறி ஆரம்பத்துல பழையாறு, அப்புறம் தான் தஞ்சாவூர். ஆனா பாண்டியனுக்கு என்னைக்கும் மதுரை தான். பாண்டியர்களுக்கு என்றைக்கும் மதுரை தான். மதுரை தான் பிரஸ்டீஜ். மதுரையை பிடிக்கிறதுக்கு தான் சோழன், சேரம், பாண்டியன் எல்லாரும் போட்டி போட்டான். ஆனால் மதுரையை விட்ட சுந்தரபாண்டியன்னு வருவான். அப்பப்போ சோழன் பிடிச்சிட்டு போயிடுவான். ஒரு 100 இந்த மலைப்பாம்பு மாதிரி கிடந்து ஒரு 200-300 வருஷம் காத்திருந்து சோழனை விரட்டிட்டு மீண்டும் மதுரையை பிடிப்பான் பாண்டியன். மதுரையை விட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் ஒரு சினிமாவே எடுத்தாரு. அதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப மதுரைக்காக பெரிய பெரிய சண்டைகள்லாம் நடந்திருக்கு. மதுரை ஒரு பிரஸ்டீஜ். மதுரையை யார் ஆள்றாங்களோ அது அவங்களுக்கு ஒரு பெருமை. எனவே சோழர்கள் தஞ்சை பழையாறில் இருந்தாலும் அவங்க ஒரே கண்ணு மதுரையை பிடிச்சிடணும். மதுரையிலே நம்ம புலிக்கொடியை நாட்டிடணும். அன்றைக்கு சிதம்பா பெரியப்பா சண்டை தான். நம்மளாம் சொக்காரமார் சண்டை தான். அதனால் சேரத்தோட பாண்டியன் எதிரும் எல்லாரும் தமிழர்கள் தான். ஆனால் அந்த 3 நாடுகளாக இருந்தோம். நம்ம அந்த அளவிற்கு மதுரை யார் கையில் இருக்கிறது என்பதை வைத்து ஒரு பெருமை அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்பேற்பட்ட புகழ்மிக்க ஊர் இந்த மதுரை. 2 காப்பியங்கள் உங்கள்கிட்ட தோன்றிருக்கு சார். தமிழில் 50 காப்பியாளர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மதுரையை மையமாக கொண்ட நாம். சிலப்பதிகாரம் தானே உங்களுக்கு இளங்கோவடிகள் எழுதுனது. கண்ணகி கோவலன் கதை கிளைமேக்ஸே இங்க தானே, மதுரையில தான் நடந்துச்சு. அப்ப கண்ணகி அப்போ ஒரு மதுரையை வச்சு ஒரு காவியமே உருவாயிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். இவன் யாரு? மணிமேகலை யாரு? மாதவியினுடைய மகள். அவ வந்து அந்த சமண சமய துறவி ஆகிறது எல்லாம் நடந்தது இதே மதுரையில தான், இங்கதான். அப்ப மதுரையை மையமாக வைத்து தமிழில் உள்ள 5 காப்பியங்களில் 2 காப்பியம், முதல் 2 காப்பியங்களும் மதுரையை மையமாக கொண்டது. அப்ப காப்பிய சிறப்பு உள்ள ஊர் இந்த மதுரை. அவள் காவிய சிறப்பு, வரலாற்று சிறப்பு, இறைவனால் சிறப்பு, இறைவனுக்கு கொண்டு கொடுத்த சிறப்பு, இப்படி பல சிறப்புகள் கொண்ட நகரம் மதுரை. இது நீங்க மறந்து விடக்கூடாது. இந்த நகரத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள், குடியிருக்கிறீர்கள். அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு தைரியம், நம்ம இறைவனுடைய குழந்தைகள் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். இதுதான் மதுரைக்குள்ள பெரிய சிறப்பு, பெரிய பெரிய சிறப்பு. இன்னும் வர வேண்டும். அடுத்தால சுவாமி என்ன சொன்னா தெரியுமா? இங்கதான் 64 திருவிளையாடல்கள் நடந்திருக்கும். திருவிளையாடல் தமிழ்நாடே கொண்டாடுது. ஆனா அந்த 64 திருவிளையாடல் நடந்த இடம் இந்த மதுரை. அதனாலதான் சுவாமி சொன்னாரு, மதுரையில் உள்ள தெருலாம் சாதாரண தெரு இருக்கிறாங்கய்யா, சிவபெருமானுடைய கால் பட்ட இடம்னு யோகி சொல்லியிருக்காரு. என்எஸ் கிருஷ்ணா எனக்கு திருநகரில் என்எஸ் கிருஷ்ணன் அவரை இப்படி தாரங்கதாரா கெமிக்கல்ஸுடைய ஜிஎம் ஃபைனான்ஸா இருந்தவர். அவரே அவர்கிட்ட சுவாமி சொல்லியிருக்காரு. மதுரைங்கிறது என்ன கேட்டாச்சுன்னா சிவபெருமான் நடந்த இடம். அந்த காலத்துல பெரியவங்க அந்த ரத வீதி பார்த்தீங்களா, கோயிலை சுற்றியாரு செருப்பு நடந்து, ஏன்னா அதெல்லாம் சிவபெருமான் நடந்த இடம். எனவே அந்த காலத்துல மதுரை ஊருக்குள்ள போயிட்டா செருப்பு போட மாட்டாங்க பெரியவங்கலாம். ஏன்னா சிவபெருமான் நடந்த இடம், அதில் செருப்பு காலோட போகக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்களாம் மதுரையில் போட தரையை தொட்டு முடியும், தரையை மண் எடுத்து நெத்தி வச்சோம். ஏன்னா இது சிவபெருமான், இது சாமி சொல்லியிருக்கோம். இங்க மதுரையை சாதாரண ஊர் நினைக்காங்க. சிவபெருமான் சாட்சாத் நடந்த இடம். இந்த 64 திருவிளையாடலை பற்றி யோகிச்சு இருக்க. இந்த 64 திருவிளையாடல்களும் இந்த பிச்சைக்காரனின் திருவிளையாடல்கள் சொல்லியிருக்காரு சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த 64 திருவிளையாடல் உண்மை, இது கதை இல்லை, புராணம் இல்லை, இவை அனைத்தும் உண்மை. இதை இந்த பிச்சைக்காரனுடைய திருவிளையாடல் அவர் தனி சிவனாக பாவித்து சொல்லியிருக்காரு. இது இந்த பிச்சைக்காரனின் திருவிளையாடல். அதை விட சுவாமி இன்னொன்று சொன்னாரு, யுக யுகமாக இந்த பிச்சைக்காரன் வாழ்கின்ற வீடு மதுரை சொக்கநாதர் கோயில். மதுரை மீனாட்சி கோயில் சாதாரண வீடல்ல, யுக யுகமாக இந்த பிச்சைக்காரன் வாழ்கின்ற வீடு அப்படின்னு சுவாமி அந்த பரவசமாகி அந்த தெய்வ நிலையில் இருக்கும்போது அவரை மீறி வார்த்தை வரும், யோகியை மீறி வார்த்தைகள் வரும். அந்த பரவசத்தின் போது சுவாமி சொன்ன விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள். மதுரை இந்த பிச்சைக்காரன் யுகயுகமாக வாழ்ந்த வீடு, இந்த கோயில் இவனுடைய வீடு. அப்படின்னா நமக்கு சாமி யாருன்னு பாருங்க. உங்க சாமி யோகிராம் சுரத்குமார் யாரு இல்லை, சொக்கநாதர் தான். சொக்கநாதர் யோகிராம் சுரத்குமாராக திருவண்ணாமலையில் உட்கார்ந்தார். அவர் உங்க சிவன் தான். சொக்கன்னா தெரியுதா? அழகு. சொக்கி பீரோன்னு சொல்லலாம். ஆள் என்ன அழகா சொக்கிடுவோம். அந்த சொக்கன், அதுதான் சொக்கன். சொக்கன்னா அழகன். நம்ம அழகன் இருக்காரா? ஆத்துல இறங்குதாரா? அழகன்றது தமிழ் பேர் தான். அப்ப சொக்கன்னா யாரு? அழகன். அழகுக்கே நாதன். சொக்கநாத பெருமாள் யாரு? அழகுக்கே அவன் தான் ஒரு இலக்கணம். அழகின் நாதன். அதான் சிவபெருமான். எனவே சுவாமி சொல்லியிருக்காரு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து ஒரு திலகவதி ஒரு அம்மா வந்து அந்த காலத்துல சுவாமி பக்தி இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு முறை முடிஞ்சு அந்த ஊருக்கு அவங்க கூட்டு வரும். இந்த அக்காவுக்கு 80 வயசு இருக்கு. திலகவதி அக்கா வந்து சுவாமியுடைய தீவிர பக்தி. அப்போ அவங்க மதுரையில வீடு கட்டுறாங்க. சாமி எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். சாமி நம்ம வரமாட்டோம், திருவண்ணாமலை இருந்தாலும் பகவான் வரணும். வச்சுனேன், திலகவதி நீ வீடு கட்டலை, திலகவதி கட்டுற வீடு இந்த பிச்சைக்காரனுடைய கர்ப்ப கிரகம் சொன்ன. நீ வீடு கட்டலை,
இந்த பிச்சைக்காரன் நீ கோயில் கட்டுற, உன் வீடுங்கிறது இந்த பிச்சைக்காரன் வாழ்கின்ற கர்ப்ப கிரகம். கோயில்ல பகவான் பல கர்ப்ப கிரகம் சொல்லல, மணி மண்டபம் எல்லா மண்டபம் தாண்டி போனா உள்ள கர்ப்ப கிரகம் சிறுசா இருக்கும், அதுக்குள்ள சாமி இருப்பாங்க. அது மாதிரி இந்த பிச்சைக்காரனுடைய கர்ப்ப கிரகம் சொல்லி மதுரையில ஒரு வீடு கட்டின அம்மாக்கே அவ்வளவு பெரிய இதை கொடுத்த. அதை விட என்ன தெரியுமா, தை பூசத்துல அந்த அம்மாவுக்கு கிரகப்பிரவேசம் எப்ப நடந்துச்சுன்னா சாமி வந்து தை பூசம். பின்னாடி மதுரையில இப்ப நம்ம மாசான் முத்தையா இப்ப கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, மதுரை குருஷேத்திரம், அதனுடைய கும்பாபிஷேகம் நடந்தது தை பூசம். ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மா கிரகப்பிரவேசம் நடக்கும்போது இந்த பிச்சைக்காரனுடைய கர்ப்ப கிரகம் சொல்லி தைப்பூசத்தன்னைக்கு அந்த கிரகப்பிரவேசம் நடந்துச்சு. அவருக்கு 25 வருஷம் கழிச்சு ஆலயம் வருது மதுரையில். அந்த ஆலயம் என்னைக்கு வந்துச்சு, தைப்பூசத்துல வந்து. அந்த மகாத்மாக்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தம் இருக்கு. எனவே அவர் வந்து மதுரைக்கு தந்த நாள் தைப்பூசம். மதுரைக்குன்னு அவர் இது என்னுடைய ஊர்னு சொல்லியிருக்காரு. நான் பழைய சொக்கனானே பரமசிவம், பழைய பரமசிவம். பரமசிவம் பேர் சாதாரண பேர, பழைய பரமசிவம் சொல்லுவாங்க. யோகிராம் சர்மார் பழைய பரமசிவம் யுகயுகமா அங்க குடியிருக்கிறாரு. 64 திருவிளையாடல் பிச்சைக்காரனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை சொல்றாரு. கதையோ புராணமோ எழுத்துரை இதெல்லாம் நடந்துருக்கு. 64 லீலைகளும் என் தந்தை இந்த மதுரை நகர கிடைக்குமா சார், ஒரு நகரத்துல 64 திருவிழாடம் நடக்குமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்கேயும் இல்லை சார். அயோத்தியில ராமன் பிறந்தான், அவ்வளவுதான். கிருஷ்ணன் மதுரால கிருஷ்ணன் பிறந்தான், கம்சனை பொண்ணான், துவாரகா ஆட்சி பண்ணான், அவ்வளவுதான். ஆனா 64 திருவிளையாடல்கள் நடந்த ஒரே நகரம் உலகத்திலே மதுராபுரி தான். மதுரை, தென் மதுரை. இந்த பெருமிதம் உள்ள நகரம். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு வளரும் பொழுது 64 ஒண்ணு வேண்டாம். திலகவதி அக்கா வந்தாங்க. நீங்க மதுரை திலகவதி அக்காவுக்கு மாப்பிள்ள வந்து ஒரு டென்டிஸ்ட், பல் வைத்தியர். அவரு சாமியை பார்க்க வேலூர்ல ஒரு இதுக்கு போயிட்டு சாமி, அப்ப சாமி வந்து சன்னீர் திருவிழெல்லாம் கிடையாது. சாமி அப்ப எங்க இருப்பார், புன்னமரத்தடியில படுத்து கிடப்பாரு காலையில். இவர் போன டாக்டர் நீங்க கொஞ்சம் படுக்கும் ஓய்வு போச்சுட்டார். புன்னமரத்தடியில அந்த வேற தலையை வச்சு 2 பேரும் படுத்துருக்காங்க. டாக்டரும் தலையை வச்சு 2 பேரும் படுத்திட்டு. ஆமா, மதுரை சொல்றேல, ஒரு திருவிளையாடல் கதை சொல்லுங்களேன். சாமி எனக்கு மதுரை தான் என் ஊர், எனக்கு ஒரு திருவிளையாடல் தெரியும். என்னங்க மதுரைக்காரங்கன்னு சொல்றீங்க, ஒரு திருவிளையாடல் சொல்ல மாட்டீங்களான்னு சாமி கேட்கிறாரு. நான் ஒண்ணு பண்றேன், அடுத்த பொண்டாட்டி நிறைய புத்தகம் படிப்பா, அவளை படிச்சுட்டு உங்களுக்கு கதை சொல்ல சொல்றீங்கன்னு சொல்லி அதே மாதிரி வந்து சொல்லி திருப்பி வந்து வளையல் வித்த கதை சொல்லுவாங்க. நம்ம முதல் கதை இந்த வளையல் வித்த கதை. அதனால சாமி அப்புறம் திலகவதி ஒரு ஆடை எப்பெல்லாம் இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரீங்க ஒரு கதை சொல்லுங்க. மதுரைக்காரன் வந்தா ஒரு திருவிளையாடலை சொல்றேன், 64 திருவிளையாடலையும் சாமி ஒரு 4-5 வருஷத்துக்கு சொல்ல வச்சுட்டார் அந்த அம்மா. அந்த அம்மா 64 திருவிளையாடல் ஒவ்வொரு முறை சாமி பண்ண திலகவதி நம்ம திருவிளையாடல் பாட ஒரு கதை சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு முறை சாமியை பார்க்க போகும்போது பழம் பூலாம் கொண்டு போகிறோமோ இல்லையோ ஒரு திருவிளையாடல் கதையோட போன சாமி கதை சொல்லணும். சாமி ஃபுல்லாக கேட்பார். எது கேட்டு கேட்டால் மதுரையை கொண்டாடியவர் பகவான் யோகிராம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாமி சொன்ன நம்ம அடுத்த ஒரு முயற்சி எடுப்போம். இந்த 64 திருவிளையாடல் நம்ம படிக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணுங்களா? திருவிளையாடல் பாட புத்தகம் வாங்குவோம், முத்தெல்லாம் படிக்கணும். என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் படிக்கும். ஒரு திருவிளையாடல் வாங்கி 64 திருவிளையாடல் கதை தானே. அது வந்து பெரிய இலக்கியம் தானே. திருவிளையாடல் பாடம் புக்கே இருக்கு, நானும் பார்க்க ஏன்டே ஒரு புத்தகம் கிடக்குது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கச்சியப்ப முனிவர் எழுதிய அந்த திருவிளையாடல் பிராணத்தையே படித்து எங்களுடைய திருநெல்வேலியில் நான் உபன்யாசம் பண்ணேன். ஒரு வருஷம் அங்கே ஒரு சிவன் கோயில் உண்டாது, சொக்கநாதர் கோயில். அது சொக்கநாதர் கோயில்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு 12-13 திருவிளையாடல் அடியேனே பேசுறேன். ஆனால் நான் காவியத்தை வச்சு பேசுறேன். நான் திருவிளையாடல் பாடம் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய பாட்டை எடுத்து அந்த பாட்டில இருந்து அந்த காவியத்தை வச்சே தான் சொன்னேன். ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம எல்லோரும் மதுரைக்காரங்கிறதுனால 64 திருவிளையாடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். என்ன, நானும் வரும்போது ஒரு கதையாக சொல்கிறேன் நம்மளுக்கு. ஒரு கதை ஒரு முறை வரும்போது ஒரு திருவிளையாடல் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் குழந்தைகள். ஆமாம், குழந்தைகள் ஒரு கதை சொன்ன மாதிரி இருக்குல்ல, எப்பவுமே பேசிட்டு ஒரு கதை சொன்ன அழகாக இருக்குல்ல. ஏன்னா உங்கள் ஊரில் அவ்வளவு அதிசயங்கள். நம்ம சிவபெருமான் வந்து விளையாடி போன ஊராக அது நமக்கு தெரியும். அது தெரியும். பிட்டுக்கு மண் சுமந்த கரை, அதை மட்டும் நீங்க சொல்லுவோமா பிள்ளைங்களுக்கு? பிட்டுக்கு மண் சுமந்த கரை தெரியுங்களா? ஒரு நாள் வைகையில நிறைய தண்ணி வந்து, வைகையில தண்ணி வந்து அந்த காலத்துல மண்ணு வெட்டி போட்டாதானே தண்ணி ஊருக்குள்ள வராம அடைக்க முடியும். கரையை வளர்க்குறீங்களா, தண்ணி பொங்கி வெளியே வருது. அப்ப கரையில மண்ணு கொண்டு போட்டா தண்ணி உள்ள போகும், ஊருக்குள்ள வராது. அப்ப என்ன சொன்னாங்க, அப்ப நான் வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்னு சொல்லுவாங்க. அப்பனா ஊருக்கு ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்கன்னு ஒரு தண்டோரா போடுவாங்க. இதனால் மகாராஜா அறிவிப்பது என்னவென்றால் வைகையில் பெருவெள்ளம் வருது, அதனால வீட்டுக்கு ஒருவர் வந்து மண் வெட்டி எல்லாரும் கரையை உயர்த்த வேண்டும் எல்லாம் வராங்க. அப்ப இங்க ஒரு புட்டு விற்கிற ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க புட்டு விற்பாங்க. அவங்களுக்கே வயசாயிடுச்சு, அவங்க வீட்டுல குழந்தைகளும் கிடையாது. அப்ப என்னடா பண்ண சொல்லும்போது அங்க ஒருத்தன் வருவாங்க, ஒரு ஆள் அப்படியே வரும். அவங்க உடனே பாட்டி புட்டு தான் சொன்னா அவங்க என்ன சொல்லுவா, இந்த புட்டு ஆகிப்பான கொஞ்சம் புட்டு ஊதுரும், இந்த உதுந்த புட்டெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லுவான்.
அந்த உதிர்ந்த புட்டெல்லாம் அவன் சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே அங்கேருந்து ராஜா ஆள் வருவான். ஏய் கிளவி, வீட்டுல இருந்து யாரு? என் வீட்டுல ஆள் இல்லை, இந்த புட்டு இவனை கூட்டு போக சொல்லுவாரு. தெண்டது தானே இருக்கேன், என் புட்டை மட்டும் தின்னுட்டு இருக்கான், கூட்டு போக சொல்லுவாங்க. இவன் போனா இவன் அங்கே இருக்கான் மண்ணாளி, அங்கே போடுறது, இவன் அங்கேருந்து மண்ணை வெட்டி இங்கே போடுவான். தலை மாற்றி எல்லாரும் மண்ணை வெட்டி கரையில போட்டா நம்மளால என்ன பண்ணுவான், கரையில உள்ள மண்ணை வெட்டி போடுவான். அதனால பாண்டியனு போகுது, என்னடா எல்லா நேரத்திலும் ஒரு குச்சி எடுத்து ஒரு அடி பெரம்பு வச்சு ஒரு அடி முதல் அடிக்காது. அடுத்த நிமிஷம் பார்த்தாங்கன்னா எல்லாரும் முதுகும் வலிக்கும். இவர் அடிச்சது அந்த ஒரு ஆளை, ஆனால் அங்கே இருந்த எல்லாரும் முதலையும் சொல்லி அடிக்கும்போது எல்லாரும் பாண்டியன் அடிச்சவனால இருக்காது. இன்னும் சொல்ல போனா பாண்டியராஜனுடைய கருவில் இருக்கிற குழந்தைக்கு முதலே ஒரு தடம் இருக்கும். பின்னாடி குழந்தை பிறந்தோடனே அவன் என்ன கேட்டா, வந்தது சிவபெருமான், பிட்டுக்கு மண் சுமந்தவர் சிவபெருமான். சிவபெருமானே உங்க ஊர்ல தண்ணி வந்தோடனே கரை அடைக்கைக்கு வந்தாரு. இதெல்லாம் அவர் கொஞ்சம் லீலை பண்ணுவார் பாருங்க. ஏருக்கு மாறா பண்ணதான் சிவபெருமானுடைய ஸ்டைல் பண்ணி அதனால அனுக்கிரகம் பண்ணாரு. கங்கை அந்த அந்த வைகை பெருவெள்ளம் அதோடு அடங்கியது. அதனால பிட்டுக்கு மண் சுமந்த பெருமை படைத்த மண் மதுரை. ஏன்னா நீங்க அந்த பிட்டு கதையோட ஆரம்பிப்போம். இனி ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் ஒரு திருவிளையாடல் படத்தை நாம தெரிஞ்சுக்குவோம். அது மதுரைக்கே ஒரு பெருமையா இருக்கும். அப்பேற்பட்ட பெருமை மிக்க ஊரில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்ல கேட்டா, வாழ்க்கையில மதுரைங்கிறது பல அர்த்தம். மதுராபுரின்னு, மதுரம்னா என்னது? அமுதம், தேன், இனிப்பு. அந்த மதுரம் என்பது கேட்டாச்சுன்னா மரணமிலா பெருவாழ். இப்போ நமக்கு ஒரு பாட்டு, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மிருத்யும்னா மரணம், மரணத்தில் இருந்து அமிர்தம்னா மரணமிலா பெருவாழ். வள்ளலார் சொல்லுவார்களா, மரணமிலா பெருவாழ், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொல்லி அவர் நம்மளை எந்த பாதையை கொண்டு போனார்? மரணமிலா பெருவாழ்வு. உங்களுக்கு நான் மரணமே இல்லாம பண்றேன், உங்களை என்றைக்கு நித்திய ஆட்கள் ஆக்குறேன்னு சொல்லி அதற்கான வழியை காட்டியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த வள்ளலார் என்ன சொன்னாரு? ஜோதி வழிபாடு. ஒரு ஜோதி அந்த ஜோதியை தான் வணங்கணும். அப்புறம் இந்த வெளியே இருக்கிற ஜோதி உள்ள வந்துடும். அப்போ வனக்குள் ஜோதி, அதான் நிலை கண்ணாடி வச்சு வணங்கினார். அவர் என்ன, எந்த சாமி ஒரு நிலை கண்ணாடியை வச்சாரு, ஒரு ஜோதி ஏறினாரு. முதல்ல வெளியே ஜோதி, அப்புறம் உள்ளுக்குள்ள ஜோதி, அகத்தில் ஜோதி வர அகத்தில் உள்ள ஜோதியை நீங்க தரிசனம் பண்ணி பாடுங்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஞானத்தினுடைய உயர்நிலையில் இருந்தவர் நம்முடைய வள்ளலார். அதனால அவர் என்ன சொன்னாரு? அப்ப மதுரம் அமிர்தம்னா என்னது? மரணமிலா பெருவாழ். வாழ்க்கைங்கிறது பிறந்து பிறந்து இறக்கிற வாழ்க்கையா இருக்கும்போது இறக்காமலே இருக்கிற அமிர்தம் தான் அந்த விஷயம். தேவர்கள் அசுரகுலம் சண்டை போடுறது அமிர்தத்துக்கான கடைவாங்க பார்க்கடை, அந்த அமிர்தத்தான ரெண்டு விஷயம் சண்டை போடுவாங்க. அமிர்தம் சாப்பிட்டா மரணமே கிடையாது, அதான் அதுக்குள்ள வழி. அதனால அந்த பேர் நம்ம ஊருக்கு இருக்கு, மதுராபுரிக்கு. அமிர்தம் வழிகின்ற ஊர். அதுக்கு அர்த்தம் என்ன? மரணமிலா பெருவாழ்வை காட்டுகின்ற ஊர் இந்த ஊர். இது ஞானத்துக்கான ஊர் இந்த ஊர். அதனால சிவபெருமான் வர முடியாது. சிவபெருமானுக்கே நீங்க பொண்ணு கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இது அவர் சும்மா வருவாரா? அது தகுதியான உருத்தான் அவர் வருவார். அவர் எங்க வந்து வாங்கப்படுவாரு? தகுதியான உருத்தான் அவர் வருவாரு. அப்ப சிவபெருமானுக்கு தகுதியான ஆள் தடாதகை பிராட்டிங்கிற இந்த மீனாட்சி. அவ்வளவு. இதுக்கு இன்னொரு பேரு நான் மாடக்கூடல். உங்களுக்கு ஒரு பேரே கொடுத்துருக்கிறேன் இந்த நாம கூடத்துக்கு. நான் மாடக்கூடல் பகவான் யோகிராம் சரத்குமார் நாம கூடம் போட்டு. எனக்கு ஒரு கருணை இருக்கு, ஒரு கனவு இருக்கு. இந்த சாமிக்கு ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு பெரிய ஹால், மாடி, அது ஆலயமாகவும் இருக்கும். இது மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறது நம்ம பகவானுக்காக இங்கே ஒரு ஆலயம் கட்டணும். அதை சொல்லிட்டேன். சரி, இதை 2 அப்படி பேசிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நம்ம செய்வோம் இங்கே ஒரு பகவான் இன்னைக்கு வேண்டும். இந்த ஜெயந்தி திருநாளிலே மீனாட்சி பட்டியிலே பகவானுக்குன்னு ஒரு ஆலயம் இந்த இடத்துலயே வரும். இந்த நாகமலை அடிவாரத்திலே இந்த இடத்துலேயே ஒரு ஆலயம் வரும் விரைவில். அது சாப்பிட்ட சாமிக்கான வழிமுறைகளை காட்டுவார். கண்டிப்பாக ஒரு ஆலயம் வரும். அது நான்மாடக்கூடனுடைய யோகியின் நாம கூடமாக அது இருக்கும். இது வந்து டியூஷன் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சாமிக்கு நாங்கள் தனியாக வச்சோம், நம்ம பக்தி வழிபாடு எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். அது வரும்போது எல்லாரும் அதுக்கு ஆதரவு தாங்க. ஒரு ஏற்பாடு அதுக்கு பண்ணுவோம். சாமி அதுக்கு படி காட்டுவாங்க. வேறு ஒன்றும் சந்தேகமும் இல்லை. மதுரையில் இன்னொரு ஆலயம் கண்டிப்பாக மீனாட்சிப்பட்டியில் வரும். இன்னைக்கு சாமிகிட்ட அந்த பிரார்த்தனை வச்சு ஏன்னா இந்த ஜெயந்தி நாளிலே சாமி நாங்கள் ஒரு காட்ட ஜெயந்தி கொண்டாடுறோம். நாங்கள் அடுத்த ஜெயந்திக்குள்ள உங்கள் சொந்த இடத்துல கொண்டாடுறோம். உங்கள் நாம கொண்டாடுறோம். அடுத்த ஜெயந்தி நாங்கள் ஒரு கட்டடம் கட்டி கொண்டாடுறோம். அதுக்குள்ள ஏற்பாடு சாமி பண்ணணும். சாமி செஞ்சு தருவார். ஒன்று கவலைப்பட்டாங்க. ஆனால் பகவான் பார்த்துருவார். அவர் நினைத்தால் சாமி ஒரு வார்த்தை சொன்னார் சார். இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையினுடைய டிக்ஷனரியில இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஆங்கிலத்தில் என்ன சொன்னாரு? The word impossible is not in the dictionary of my father. என் தந்தையினுடைய அகராதியிலே முடியாது என்கின்ற சொல்லே கிடையாது. அர்த்தம் என்ன? எதை கேட்டாலும் தருகின்ற தெய்வம் யோகிராம் சொல்றது. அவரால் எதையும் செய்ய முடியும் என்றால் அவரே சாட்சாத் பரம்பொருள், அவரே தெய்வம். அந்த தெய்வத்தால் அப்படி பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது.
சுவாமி இப்படி பேசுறான்னு அவர் யாரு? என் தந்தையினுடைய அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. யாரால சொல்ல முடியும்? உலகை படைத்த இறைவனால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அப்ப சுவாமி யாரு? அவர் பேசுற குரலை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அவரே பரம்பொருள், அவரே தெய்வம். அதனால அவரால் சொல்ல முடியுது. என்னால் முடியாது, நான் சொல்லப்பட்ட என் தந்தையால் முடியாது என்கிற ஒரு சொல்லே கிடையாது. அப்படி அருள் பாலிச்சு வரும். சாதாரண விஷயம் இல்லை, நிறைய அருள். யார் முடியாதுங்கிற எல்லா விஷயங்களையும், அதாவது மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க, இவர் இது படைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா? அப்பா சொல்றாரு இவர் படைப்பாரு. மருத்துவர்கள் கைவிட்ட கேஸெல்லாம் சாமியை தூக்கி விட்டுருந்தாரு. தூக்கி நிறுத்தி 80-85 வயசு கடந்து இன்னைக்கு நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு சாமியோட கை தூக்கிட்டாருன்னா அது பெரிய விஷயம். அதெல்லாம் நிரூபிச்சிருக்காரு. எத்தனையோ அவருடைய வாழ்க்கை. விஷம் குடிச்சவரை சாக விடலை. ஒரு அன்பர் விஷம் குடிச்சிட்டு வாழ்க்கை பிடிக்கிற சாக போறாரு. சாமிகிட்ட வராரு, 2 பாட்டில் விஷம் குடிச்சிருந்தாரு. கால் எழுந்து பார்க்கறாரு, சாகவே இல்லை. 2 பாட்டில் விஷம் குடிச்சா படைக்க முடியுமாமா? பால் டால் 2 பாட்டில் குடிச்சிருக்காரு. கால் எழுந்து பார்க்க 2 பாட்டில் இருக்கு. நம்ம சாகலை எழுந்து பார்க்காரு. 2 பாட்டில் விஷம் உள்ள பேருக்கு சாகலை. நேர சாமி ஓடி போறாரு. சாமி சொல்றாரு, இந்த அண்ணாமலை மேலே ஏறி கீழே குதி, பிச்சைக்காரன் உன்னை சாக விட மாட்டான். நீ ஏறி இது என்ன அண்ணாமலை ஏறி கீழே குதி, நீ சாக முடியாது. இந்த பிச்சைக்காரன் உன்னை சாக விட மாட்டேன். இப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. ஜனன மரணம் 2ஐயும் தான் கைக்குள்ள வச்சு உன்னை சாக விட மாட்டேன். என்ன விஷம் குடிச்சு பாரு, குதிச்சு பாரு, பிடிப்பாரு, உடனே நான் சாக விட மாட்டேன். அப்பேற்பட்ட தெய்வம் யோகி ராமகிருஷ்ணன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்டவர் நமக்கு குருவாக. நமக்கு என்னன்னா, மதுரை நம்முடைய பிறப்பிடமாக கிடைச்சி அந்த மதுரையை தேடி வந்த தெய்வமாக யோகிராம் பாருங்க வாராரு. இது உங்களுக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். இங்க அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம உட்காந்து வயசானவங்க உட்காந்து அவருக்கு பூக்கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இதோட என்ன வாழ்க்கை? அவருக்கு அந்த பூக்கட்டி போட்டு அழகு பார்க்கறதே நம்ம வாழ்க்கையா வச்சுக்குவோம். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் பெரிய கைங்கரியம். ஏன்னா நம்ம இவர ராஜராஜ சோழன் அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். அது யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்க பேரெல்லாம் கல்வெட்டுல வெட்டியிருக்காங்க. அதுல ஒரு அம்மா வேலை செய்யற ஆளுக்கெல்லாம் காலத்துக்கு மோர் குடிச்சு போவான். அவள்கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது, மோர் தயிர் எடுத்துட்டு போறவா. அவ வேலை செய்யற ஃப்ரீயா மோர் கொடுத்தா. அவா பேரை கூட ராஜா சோழன். அந்த கல்வெட்டுல யார் யார் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்காக வேலை செஞ்சாங்கிற இடத்துல மோர் கொடுத்த அந்த பாட்டியினுடைய பேரில் இடம் பெற்று. அதனால பகவான் ஒரு துரும்ப தூக்கி போட்டா கூட மறக்க மாட்டாங்க. நீங்க அப்பப்போ ஒரு பூவை கட்டி அவருக்கு மாலையா போட்டீங்களா, ஜெயாவை உள்ளளவும் கொண்டாடுவார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சாமி கூட வருவார். அது அருள் பாலிப்பார். விளையாட்டு. அதாவது ஒரு யோகிக்கு நீங்க செஞ்சா 14 தலைமுறையை தூக்கி நிறுத்துவாங்க. சண்முகன் ஒருத்தர் சுவாமியுடைய ஒரு பக்தர், திருவண்ணாமலை, எளிய ஆள், சாதாரண குடும்பம். அவரு ஒரு முறை அவர் வீட்டுக்கு சாமி தேடி போயிருக்காரு. அப்ப இவர் வெளியே போயிட்டார். அப்பா தான் இருந்திருக்காங்க. சண்முகம் சாமி போயிட்டார். யாரு சாமியா வாங்க வாங்க, அவன் வெளியே போயிட்டான். அப்படியா? அதனால ரொம்ப பசியா இருக்கு, பிச்சைக்காருக்கு ஏதாவது தர முடியுமான்னு கேட்டாங்க. அங்கெல்லாம் பழைய கஞ்சி இருக்கு. நம்ம ஊர்ல கிராமங்கள்ல சாமி இந்த கூடு தான் இருக்கு. பரவாயில்ல கொடுப்போம், நேரத்தோடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பழைய கஞ்சி எடுத்து சிரட்டையில ஊற்றி 2 சட்டை குடிச்சு சாமி போயிருக்காரு. அடுத்த நாள் சாமி போடாது அடிச்சு ஓடி போற. சாமி நேரத்து வந்தீங்கன்னா மாமா அந்த பிச்சைக்காரன் அது வழியா வந்தேன். சமூக வீடு அந்த பக்கம் தானே சொன்னேன், அதான் சமூகம் இருக்கானான்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்பா இந்த பிச்சைக்காரருக்கு வயிறு நிறைய கூழ் கொடுத்தா இருப்பான். இவர் ஐயோ சாமி உங்களுக்கு பழைய கூட மிஞ்சின கூட ஊத்திட்ட. அதெல்லாம் இல்லை, இந்த பிச்சைக்காரருக்கு நல்ல பசி, வயிறு தீர சாப்பிட்டு என்னாச்சு தெரியுமா, ஒரு 100 தடவை சாப்பிட்டு சொல்லியிருப்பார். எப்படின்னா பின்னாடி சாமி பெரிய ஆளாகி ஆசிரமெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக போய் சண்முகம் வருவார். சண்முகம் அப்படின்னு சொல்லுவார். உடனே சமூகம் ஓடி வருவார். இவர் யாரு தெரியுமா? இந்த பிச்சைக்காரருக்கு அந்த காலத்துல வயிறு முட்டை சோறு போட்டவர். இதுல அவரை சமூக என்னை கேவலப்படுத்தினாரு. எங்க அப்பா கூட ஊத்தி வீட்டுல காலியாக கூட இவரு ஊத்தி கொடுத்துட்டாரு. ஆனா இந்த மனுஷன் ஒரு 100 பேர் பெரிய IAS கலெக்டர் அவர் இவர் பெரிய பெரிய ஆட்கள் வரும்போது சண்முகத்தை கண்டன சண்முகம் வருவோம். இது யாரு தெரியுமா? இந்த பிச்சைக்காரனுக்கு அதாவது ஒரு ஞானிக்கு ஒரு நேரம் நீங்கள் உணவளித்தால் எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களை மறக்க மாட்டோம். அதானுங்க நம்ம கண்ணல்ல பார்த்துக்கோம்ல. அதாவது இந்த இவளுடைய துகில் உரிவான்ல துச்சாதனன். அப்ப கண்ணை எந்திரிப்பா, கிளம்ப மாட்டான். அவன் கேட்பா என்ன கிளம்ப, இது கையில உள்ள ஒரு துணியை விரிப்பான். யாருன்னா ஒரு காலத்தில் கண்ணல்ல கை வெட்டுப்பட்ட போது இதே பாஞ்சாலி அவரு கையில் அவருடைய சேலையை கிழிச்சு கட்டி போட்டான். அதான் எடுப்பான். சினிமா கூட அழகா காட்டுவாங்க. நீங்க ஒரு முறை செஞ்ச உதவிய தெய்வம் ஒரு நாள் மறக்க. நீங்க இன்னைக்கு பூ வாங்கி போட்டீங்கன்னா சொல்லுவாரு, எனக்கு மதுரையில் 2 பேர் இருக்காங்க சார், எனக்கு ஜம்ஜம்னு மாலை கட்டி கொண்டு வருவாங்க. சுவாமிகிட்ட அந்த அன்பு, சுவாமிகிட்ட அந்த அது ஒரு பெரிய விஷயம் சார். யோகிட்டு கொண்டாடு
தனக்கு செய்கின்ற உதவி அது சொல்ல திணைத்துணை ஆயினும் செய் நன்றி பனைத்துணை ஆக்கி திணை அளவுக்கு செஞ்சா கூட பனை அளவுக்கு அதை நினைக்கிற நன்றி வந்து பெரியவங்கள்ட்ட தான். இது குரலே சொல்லி திணை அளவுக்கு தான் வேலை செஞ்சிருப்பீங்க, அதுக்கு பனை அளவுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதான் யோகிராம், அதான் பெரியவங்க. அதனால அப்பேற்பட்ட ஆளு அந்த சண்முகங்கிறவர் ஒரு நாள் உணவளித்த ஒரு வீட்டை 100 முறை சொல்லியிருப்பார் சார். எனக்கு அதை நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கும். நம்ம எங்க ஐயா நல்ல ஜோறு கூட கொடுக்கலையே, புது ஜோறு கூட வடிச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் சாமியை பல முறை வரவே இல்லை வீட்டுக்கு. சாமி ஒரு முறை வாங்க சாமி, நான் உங்களுக்கு நல்லா விருந்தெல்லாம் ஆக்கி போடுறேன். பிச்சைக்காரருக்கு டைம் இல்லைப்பா பாப்போன்னு சார். கடைசி வரை ஜம்மு வீட்டுக்கு போல. சமூகத்துக்கு என்ன ஆத்தாம எப்படியாவது இவருக்கு ஒரு நாள் சுட சுட சோறு வச்சு போட்டு நினைக்கிறாரு, அது கிடைக்கல. எதுக்கு சொல்லுங்கன்னா அந்த கருணை. நீ என்ன கொடுக்குறங்கிறது இல்லை, உன்னுடைய பாவம். நீ அன்போடு கொடுக்குறியா, கருணையோடு கொடுக்குறியா. அதாவது கண்ணன் வந்து பெரிய துவாரகையுடைய நாதான அவனுடைய ஸ்டூடெண்ட், கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஃப்ரெண்டு குசேலன் எப்படி போனான்? அவன் கொஞ்சம் போல அவனை எடுத்து அது வெக்கப்பட்டுட்டு ராஜா கொஞ்சம் கொடுக்குறத அவனை எடுத்து கொடுக்கவா கொடுக்க வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். கண்ணன் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி எட்டி பறிச்சு அதை அப்படி சாப்பிட்றான். கண்ணன் சாப்பிட்ட மறுகணமே குசேலனுடைய வறுமை போயிருது, அந்த வீடு செல்வம் கொடுக்கிற வீடாக மாறுது. அப்போ கண்ணன் எதைத்தான் ஏற்றுக்கிட்டான்? குசேலன் கொண்டு வந்த அந்த ஒரு பிடி அவல் தான் அவனுக்கு பெருசா. கண்ணன் ஆட்சியோட துலாபாரம் நடக்கும். துலாபாரம் நடக்கும்போது கண்ணன் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, நகை எல்லாம் வச்சு பார்ப்பாங்க. கண்ணன் தட்டு கலதா இருப்ப நிறையவே இல்லை. அப்பா இந்த ருக்மிணி வருவா, ஒரு துளசியை கிளி அதை வைப்பா, சக்கரவர்த்தி. இப்போ கண்ணனுக்கு எது உயர்ந்தது? நீங்க வைக்கிற கோடானு கோடி நகை இல்லை, ஒரு துளசி ஜலத்தை வைத்தவுடன் அது கண்ணனுக்கு ஆகும். தெய்வம் இதைத்தான் பார்த்து. நீ பெரிய பணக்காரனா, நீ ரொம்ப வசதி உள்ளவனா, அதெல்லாம் இல்லை. உன் சக்திக்கு உட்பட்டு உன்னால என்ன செய்ய முடியுமா? எது செஞ்சாலும் அதை தெய்வம் பெரிதாக ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் பூசலார் கட்டின கோயிலுக்கு வந்தார் சாமி. ஒரு பெரிய ராஜா கோயில் கட்டிட்டு கும்பாபிஷேகத்தை சாமி வரணும்னு கும்பிடுறாரு. சாமி எனக்கு டேட் இல்லை, டேட் ஏன் அதே டேட்ல என் ஆள் ஒருத்தன் போன நாட்டுலாம் இருக்கேன், அவன் கோயில் கட்டிருக்கான், அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம்னா அது என்னடா இது, நான் ராஜா கோயில் கட்டியிருக்கேன், என்னோட அது கோயில் அவனோட பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில், நான் அதுக்கு தான் போறேன் சொல்லிட்டு அந்த ராஜாவே கூட்டிட்டு போறாரு. அவன் யாரு கேட்டா இந்த ஊர்ல இருக்க, அவன் பேர் பூசலார். ராஜா இங்க போய் ஊரை விசாரிச்சு யாருடா பூசலார் குடுறா அவனு சொல்றாரு. இது வந்து நிக்க, ஐயா சாமி நான் தான். நீ ஏதோ சிவன் பகமாசாமி கட்டிட்டு எங்க கட்டிருக்க? என்ன அவன் அது அவன் வர்ணிக்கிறான். அது 7 மாளிகை 8 மாளிகை. இப்ப நானும் 20 அப்படிதான் கணக்கு போட்டிருக்கோம். மீனாட்சிப்பட்ட சாமி கோயில் வருது, நாங்க எங்க கட்டியிருக்கோம்? நானும் 20 இதயத்துல கட்டியிருக்கோம். 1 வருஷம் கட்டி கோயில் வெளியே வரும். முதல்ல இங்க இருக்கும், அப்புறம் அது வெளியே வரும். அதனால இருளனும் சங்கரமா தான் சேர்ந்து கோயில் கட்டியிருக்கோம். அது என்ன கேட்டதுன்னா பூசலார் கட்டின கோயில் மாதிரி. பூசலார் இதயத்துல கட்டியிருக்காரு, அந்தாலும் அப்படி காலோடு கொடுத்தார். அப்பதான் அந்த ராஜாட்ட அவனோட பணம் இருக்கு, நான் பெருசா கட்டி நினைக்காடா. பணமே இல்லாத ஒரு மனதில் எனக்கு ஒரு கோயில் கட்டுறான் பாரு, அது எனக்கு உயர்ந்தது அப்படின்னு காட்டியவர் தான். இதே மாதிரி இங்க வாங்க, நம்முடைய காளகஸ்தி எல்லாரும் கேள்வி, திருப்பதி போற காளகஸ்தி பேசுங்க. அதுதான் வேடன் கண்ணப்பான்னு சொல்றோம்ல, தென்னப்பன். கண்ணப்பனுக்கு அருள்பாலித்த இடம் அங்கதான் பொன்முகலிங்கிற ஆறுக்களை ஓடுது காளகஸ்தி. அந்த ஆற்றுல தான் குடுமி தேவர்னு சொல்லி நம்முடைய சிவபெருமான் இருக்கிறார். கண்ணா இந்த ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்தவன், ஒரு கரண்டு முரடான ஆளுதான். அவன் வந்து ஒரு நாள் அப்படி வந்து குடுமி தேவரை பார்க்கறான். ஐயோ என் குலதெய்வம்லாம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி வச்சு அதை அவன் கும்பிட்டு இருக்கிறான். அதுக்கு டெய்லி வந்து சிவகோசரியாருங்கிற ஒரு அந்தனர், ஒரு பிராமணர் பூஜை பண்ணுவார். அவர் முறைப்படி அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி பூஜைலாம் அடிச்சு அபிஷேகம் பண்ணி பட்டாரம் வச்சு பையும் வருவாங்க. என்னடா என் கோழிகளெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், வேற சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவான். இவன் போய் பொன்புகிற ஆத்துல போய் என்ன தண்ணி அந்த இதுல தேக்கலையில எடுத்து வருவான். வாங்க அதை வச்சு தான் குளிப்பாட்டுவான். இவனுக்கு என்னது, இவன் என்வி சாப்பிட முடியும். சாமிக்கு நல்ல மானா பார்த்து வேட்டையாடி அதை நல்லா வேக வச்சு அது நல்லா வெந்திருக்கான்னு பற்ற வச்சு கடிச்சு சாப்பிட்டு பார்த்து, சரி சாமிக்கு நல்லா கட்டிட்டு அவன் எச்சில் பண்ணை நல்ல சுவையாக சமைச்ச இதை கொண்டு வைப்பான். அடுத்த நாள் காலையில் பூசாரி பார்ப்பாரு, நம்ம சிவகோசரி அங்கே பார்த்தா எலும்பு துண்டு அது இது அவச்சாரம் சொல்லி அவர் தண்ணி கொண்டு எல்லாம் துறதல்வார். இப்படி நடக்கும். அவர் காலையில் பூசை, இவர் ராத்திரி பூசை. நம்மளால் ராக்கூட தானே கொடுப்பான். கம்ப்ளீட்டா மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அவருக்கு நல்ல எந்தியா படைக்கான். அவர் காலையில் வந்து தலையில அடிச்சுட்டு பண்றாரு. அப்ப சுகர் என்ன சாமி இதே சோதனையா இருக்கு, டெய்லி எவனா ஒருத்த வந்து எலும்பை இதையும் போட்டு போறான், அபச்சாரமா இருக்குன்னு. இரு ஒரு நாள் பாரு, எனக்கு ஒரு நல்ல பக்தன் இருக்கா, நீ மறைந்திருந்து பாருன்னு சொல்லி சிவகோசரியார மறைந்திருக்க சொல்லிட்டு சிவபெருமான் காட்டுற நீ அங்கேருந்து வாரான். ஏன்னா வாய் நிறைய தண்ணி வச்சுக்கான். அடுத்தால இந்த கையில இறைச்சி, இந்த கையில ஒரு அந்த வேல் அவன் வில்லு எடுத்து அப்படி வாரம் வந்தானே துடிச்சுன்னு ஒரு துப்புறான் சிவபெருமான் மேல. அதான் அபிஷேகம். வாயில தண்ணி ஊற்றுறான், அதான் என்னது அபிஷேகம். அந்த அப்படியே தொடச்சான். அதனால சாமி துண்டு சாமி
துண்டு சாமி எடுத்து கொடுங்க, அவர் சாப்பிட்றாரு. இவன் எடுத்து கொடுக்க சாமி சாப்பிட்றாரு. சிவகோசியார் பாடுறாரு, அசரிச்சார். இவ்வளவு காலமா நம்ம நைவேத்தியம் போட்டோம், சக்கரை பொங்கல்லாம் போட்டோம், இந்த மாதிரி ஒரு உருண்டை வாங்கல. இவன் நல்ல பல்லுக்குள்ள போட்டு கட்டி சாமி இதை சாப்பிடுங்க சாமி, நல்ல பண்ணிட்டேன், எலும்பு இல்லை, நல்லா இருக்கு, போன்லெஸ் சாப்பிடுங்க, போன்லெஸ் சாப்பிடுங்க. அவருக்கு நடந்தது சார். இதுதான் காளகஸ்தியில் நடந்த இடம். அந்த தான் அவர் பாக்குறாரு. இன்மையோட அன்பு அவருக்கு காட்டுக்கு என்ன பண்றாரு, ஒரு கண்ணுல ரத்தம் வரும். என்னது சுவாமி கண்ணுல ரத்தம் ஆகும் போடுறான். சரி, அந்த அவங்களுக்கு கல்லுக்கு கல், பல்லுக்கு பல்லதான் அவனுக்கு தெரியும். அப்போ பரவாயில்ல, நம்மகிட்ட ஒரு கண்ணு தள்ளி டக்குன்னு என்ன பண்றான், அம்ப வச்சு தன் கண்ணை பிடிச்சி தாங்கண்ணை பிடிச்சி அந்த கண்ணில் ஓட்டிட்டான். ரத்தம் நின்று நம்ம சிவருமான அடுத்த அவரே அடுத்த கண்ணு ரத்தம் வரும். பாவி, அடுத்த கண்ணை பிடிச்சிருக்கான ரத்தம் வருதா, பரவாயில்ல, எனக்கு இன்னொரு கண்ணு இருக்கலாம், இதை எடுத்து சாமி சொல்றான். இந்த கண்ணை எடுத்து நமக்கு இடம் தெரியாத எப்படி வைக்கிறது, உடனே காலை வச்சு அடையாளம். காலால் சிவனுடைய இந்த கண்ணை மிதிச்சிட்டு தன் கையால் அந்த கண்ணை இடறான். நில்லு கண் அப்பன்னு சொல்றாதான் கண்ணப்பன். நில்லு கண் அப்ப, கண்ணை அப்பாதடா நில்லு சொல்லி அவன் கையை எட்டி சொல்லுவாங்க. அவருக்கே தாங்கல. ஒரு கண்ணு போய் இவனுக்கு ரத்தம் வருது, ரெண்டாவது கண்ணையும் சாமி காண்டி புடுங்க நிற்கான். அடையாளத்துக்கு கால சிவபெருமான் மேல மிதிக்கிறான். அவன் கையை எட்டி சாமி பிடிச்சி நில்லு கண் அப்ப, அதான் கண்ணப்பன். கண் அப்ப நில், நில்லு கண். பேர்பட்ட தெய்வம் யார் கிடைக்கும் பாருங்க, உண்மையான அன்பு, யார்கிட்ட தூய்மையான பக்தி இருக்கோ அந்த தெய்வம். வேட்டைக்கு போறீங்களா, வேட்டைக்கு போற வச்சுட்டு சாமிக்கு படுத்துருக்கீங்க. வரலாறு கண்ணப்ப வந்தது அப்படியா? ராம ராம ராம. அதனால இது கண்ணப்ப நாயனாருக்கு அப்படியா? யோகிராம் சொல்லுவார். நான் தெரிஞ்ச தெரியாம கதை எனக்கு வருது, கண்ணப்ப நாயனாருடைய கதை தான் இங்க வருது. அப்போ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு தான் சிவன் நெருங்கினவர். அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனார் தான் 63 நாயன்மார்ல ஒரு ஆள். இன்னும் ஒரு விஷயம் தெரியுமா, சிவபெருமான் தான் பக்கத்துல சீட் போட்டு உட்கார வச்சு யாருன்னா கண்ணப்ப நாயனார் தான். நெல்லு கண்ணப்ப சொல்லி என் வளத்தின் மாறிகளாக இருக்கின்றனர். இடது பக்கம் ஏற்கனவே பார்வதிக்கு சீட் போட்டு கொடுத்தார். அவர் இடது பக்கம் யாரு, பார்வதி. இப்போ வலது பக்கம் இன்றைக்கும் பார்த்தா சிவபெருமானுடைய வலது பக்கத்தில் நிற்கிற இடம் கண்ணப்ப நாயனார். வலத்தின் மாறிலாய் நிற்க சேக்கலாருடைய பெரிய புராணம் சொல்லுது. என் வலப்பக்க நீ நிற்பாயாக கண்ணப்பா. கண்ணப்பனுக்கு தன் வலது பாகத்தை கொடுத்து இடது பாகத்தை பார்வதிக்காக கொடுத்தவன் சிவபெருமான். அப்ப தெய்வம் எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு ரொம்ப பக்கத்துல தெய்வம், நமக்கு ரொம்ப வேண்டிய தெய்வம். நமக்கு இப்போது வந்திருக்கிறது யோகிராம் சொல்லுவாரில் ஈட்ட வடிவமாக. குருவை போற்றுவோம், குருவை வணங்குவோம். மீனாட்சிப்பட்டி மிக சிறப்பாக இருக்கும். யோகியினுடைய பேரருளுக்குரிய இடமாக இது மாறும். இந்த குழந்தைகள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வார்கள், மிக பெரும் வெற்றி பெறுவார்கள். உங்கள் அனைவருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஜெயந்தி திருநாளை கொண்டாடுகின்ற இந்த மீனாட்சிப்பட்டியினுடைய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி உங்கள் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். யோகிராம். இது என்ன சொல்லுங்க, அது வேடுவரோட என்ன கண்ணப்பனால